அமாவாசை நாளில் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி சொல்லுங்களேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல அவருக்கு சொல்லணும்னு சொன்னா, தெய்வங்களை வணங்குவதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லா நாளிலுமே எல்லா நேரத்திலையுமே நாம் இறைவனை வணங்கலாம், எல்லா தெய்வங்களையுமே வணங்கலாம். இவர் அமாவாசை நாளை மட்டும் சிறப்பு படுத்தி ஏன் கேட்கிறான்னு சொன்னா, இந்த அமாவாசை நாள்ல பார்த்தோம்னா இந்த பிருத்யங்கரா தேவிக்கு விசேஷமான ஹோமத்தினை எல்லாம் செய்யறா இல்லையா, அதனால அவர் அந்த மாதிரியான ஒரு கேள்வியினை கேட்டிருக்கிறார். அமாவாசை நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரிய கலையும் சந்திர கலையும் ஒன்றாக இணைகின்ற நாள் அப்படின்னு சொல்லுவார். இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைகின்ற நாள் தான் அமாவாசைன்னு தெரியும். அதுல ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இப்போ ஒரு தை அமாவாசையே வருதுன்னு வச்சுப்போமே, அன்னைக்கு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் காலையில கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி கேலண்டர்ல போட்டிருப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, அந்த உத்திராட நட்சத்திரத்திலும் உத்திராடத்தினுடைய 4ஆம் பாதத்திலும் திருவோண நட்சத்திர காலிலும் சந்திரனானவர் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் என்பதுதான் பொருள். அதே நேரத்திலே சூரியனும் அதே திருவோண நட்சத்திரத்திலேயே சஞ்சரித்துட்டு இருப்பார் இல்லையா. இப்படி அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய, ஒரே பாகையில் இணையக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை என்பது. அதுலயும் குறிப்பிட்ட அந்த ஒரு டிகிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் டிகிரியில ஒன்றாக இணைகின்ற நேரம் அது அந்த சூரிய கலையும் சந்திரக்கலையும் ஒன்றாக இணைகின்ற நேரத்திலே தெய்வங்கள் சிறப்பான சக்தியினை பெறுகின்றன அப்படின்னு சொல்றார். தெய்வங்கள் சக்தியினை பெறுகின்றன அப்படின்னு சொல்றதை விட, அந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக நாம் சிறப்பான சக்தியை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுனாலதான், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அம்பிகை பூஜை அப்படிங்கறத பிரதானமா வச்சுட்டு இருக்கா. நம்ம எல்லா சிவாலயங்களிலுமே இருக்கக்கூடிய அம்பிகையை பார்க்கலாம். அந்த அம்பாளினுடைய கரங்களிலே பார்த்தோம்னா, சிவாலயம் மட்டும் இல்ல, நம்ம பெருமாள் கோவிலுக்கு போனா கூட அந்த பெருமாள் கோயில கூட அந்த தாயார் சன்னிதியில பார்த்தோம்னா, அம்பிகையினுடைய இரு கரங்களிலும் இருவிதமான மலர்களை கொடுத்திருப்பார்கள். ஒன்று பார்த்தோம்னா ஒரு தாமரை மலர் அப்படி கவுந்த மாதிரி இருக்கும், இன்னொன்னு பார்த்தோம்னா அல்லி மலர் கவுந்த மாதிரி இருக்கும். இதுல ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தாமரையானது சூரியனை கண்டதும் மலரும், அல்லியானது மாலை பொழுதிலேதான் அந்த சந்திரனை கண்டதும் மலரும் அப்படின்னு சொல்லுவா. ஆக ஒன்று சூரிய கலை, இன்னொன்று சந்திரக்கலை. இப்படித்தான் எல்லா அம்பாளுடைய கரங்களிலுமே அந்த தாமரை மலரையும் அல்லி மலரையும் கொடுத்திருப்பார்கள். இப்படி இந்த சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஒன்றாக பெற்ற அந்த நேரத்திலே, அதுவும் குறிப்பாக அந்த அமாவாசை சம்பவிக்கின்ற அந்த நேரத்திலே அந்த அம்பிகையை வழிபடும் பொழுது பரிபூர்ணமாக நாம் ஷோடச கலைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி இருக்கா. ஆக அமாவாசை நாளிலே அம்பிகையை வழிபட வேண்டியது.